வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப மோஸ்ட் ரெக்வஸ்டட் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டிஎன் டெட் 2024, பிஜிடிஆர்பி 2024, டிஎன் செட் 2024 இது எல்லாத்துக்குமான அப்டேட்ஸ் அண்ட் கிளாஸஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல அடுத்தடுத்து கொண்டு வர போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வீடியோ அப்படிங்கிறத நான் கிளியர் கட்டா சொல்லிடுறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பட் ஆனாலுமே நிறைய அனலைசிஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு ஆத்தன்டிக்கா இதுதான் அப்படின்னு ஒரு சிலபஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும்போது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறதையுமே சில பேர் இன்னுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த பாயிண்ட்ல தான் நம்ம வந்து இன்னைக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆனால் எப்படி இருக்கும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க கமெண்ட்ல. அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இது பியூர்லி மை பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஆல்சோ வித் த டீடைல்டு அனலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சஜஷன் நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 2024 சிலபஸ் சேஞ்ச் அனலைசிஸ் சிலபஸ் சேஞ்ச் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ சேஞ்ச் இன் சிலபஸ் இன் பாயிண்ட் ஆஃப் வியூ மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பேஸ்ட் ஆன் சிலபஸ் சேஞ்சஸ் இன் த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் நீட் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ நீட் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன்ல என்ன மாதிரியான இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடியே நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ ஹவு டு ஸ்டடி சீரீஸ்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மெமரி என்ஹான்சிங் டெக்னிக் போட்டிருக்கோம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற எல்லாருக்கும் தேவையான வீடியோ சக்சஸ் ஐடியா ஷேரிங் கொடுத்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வை சிலபஸ் சேஞ்ச் இன் பிஜிடிஆர்பி அப்படிங்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளோட பிஜிடிஆர்பி சிலபஸை பொறுத்த வரைக்கும் 20 இயர்ஸ் சிலபஸ். ஸோ 20 இயர்ஸாவே நம்ம ஒரே சிலபஸை தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நிறைய 5 இயர்ஸா 7 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க வெல் வேர்ஸ்டாவும் இருப்பீங்க. ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத நிறைய பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் திஸ் இஸ் அ அனலைசிஸ் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் திரும்ப சொல்றேன், சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 75 to 90% இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக இன்னைக்கு இருக்கிற சிலபஸ் அப்படியே தூக்கி போட்டுருங்கன்னு அது வரவே வராதுன்ற பாயிண்ட்டுக்கு போகாதீங்க. கீப் ஆன் ஸ்டடிங். ஸோ 20 years old சிலபஸ். ப்ரொபோசல் ஃப்ரம் டிஆர்பி டு சேஞ்ச் சிலபஸ். நமக்கு தெரியும் டிஆர்பி சேர்மன் வந்து சிலபஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசலை கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு. அண்ட் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் ரீஸ்ட்ரக்சரிங் ஜிஓ எதோடனா டிஆர்பி ஒட்டுமொத்த டீச்சர்ஸ் ரெக்வயர்மெண்ட் போர்டை சேஞ்ச் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 31 பாயிண்ட்ல வந்து ப்ரொபோசல் அண்ட் ஆக்ஷன் டேக்கன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுல 14 பாயிண்ட்ல நம்ம சிலபஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கும் எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் டெஸ்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கெசட்ல வந்து யூஜிடிஆர்பிக்கும் எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட்டுக்கும் கெசட்ல நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட்டும் யூஜிடிஆர்பியும் இந்த வருஷம் அதாவது ப்ரீவியஸ் இயர்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது ஆஃப்டர் ரீஸ்ட்ரக்சரிங் டிஆர்பி. ஸோ ரீஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு டிஆர்பி. ஸோ புது வெப்சைட்டா இருக்கட்டும் ரீஸ்ட்ரக்சர் பண்ண இந்த சிலபஸ் எல்லாமே. இப்போ அடுத்து நம்ம வரப்போறது வந்து அதே மாதிரி காலேஜ் எஜுகேஷன் ப்ரொஃபஸர் அதாவது ஆர்ட்ஸ் காலேஜுக்கு 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் மாறி இருக்கு. போன வருஷம் பாலிடெக்னிக்கும் எக்ஸாம் சிலபஸ் வந்து மாறி இருந்தது. ஸோ அடுத்து கெசட்ல இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது கெசட்ல பிஜிடிஆர்பிக்கு சேஞ்ச் ஆக போற சிலபஸை கெசட்ல நோட்டிபிகேஷனா கெசட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிஜிடிஆர்பி சிலபஸ் சேஞ்சும் பார்க்க முடியும் அண்ட் நோட்டிஃபிகேஷனும் பார்க்க முடியும். ஸோ சிலபஸ் சேஞ்சுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளோட ப்ரிப்பரேஷனை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணாதீங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நியூ சிலபஸ் வரட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னு கிடையாது. ஸோ எதெல்லாம் புது சிலபஸ்ல வரப்போகுது அதே மாதிரி புது சிலபஸ் அப்படியே எங்கேருந்தோலாம் எடுத்துட்டு வர போகிறது லிட்ரேச்சரை. ஆல்ரெடி நம்மளோட பிஜி யூஜி அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச லிட்ரேச்சர் இந்தியன் ரைட்டர்ஸா இருக்கட்டும் ஃபாரின் ரைட்டர்ஸா இருக்கட்டும் நம்ம ஒரு போயம் படிச்சிருப்போம் அவரோட இன்னொரு போயம் படிச்சிருப்போம்.
ஸோ இந்த மாதிரி நம்ம லிட்ரேச்சரை விரும்பி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக்கா இருக்காது. இருந்தாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ்ல நான் எப்படி படிக்கிறது அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்களுக்கு டைம் இருக்கும். அதனால பழைய சிலபஸையும் நம்ம விட்டுற வேண்டாம், கீப் ஆன் ஸ்டடிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பிஜிடிஆர்பி 2024ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல எதை பேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது யூஜிசி பிரிஸ்கிரைப்டு சிலபஸ் நமக்கு டிஎன் செட்டும் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அண்ட் யூஜிசியும் நமக்கு நெட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பிரிஸ்கிரைப்டு சிலபஸ் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம யூனிவர்சிட்டிஸோட சிலபஸ் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ நம்மளோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்ட் கிராஜுவேஷன் வித் பிஎட். ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன்ல என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்ல நியூவா கல்டிவேட்டடா நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, புதுசா என்னெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத பாயிண்ட் தான். ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜியும் சேஞ்ச் ஆகும், ஏன்னா சேஞ்சஸ் இன் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு அண்ட் ஆல்சோ பிஎட் வந்து சேஞ்ச் ஆகிறது இருக்கு. ஸோ டிஎன் செட் சிலபஸ் ஃபார் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிளி ட்ராமா, பொயட்ரி, ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி, ஸோ நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேசிக் கான்செப்ட் தியரிஸ் அண்ட் பெடகாகி இங்கிலீஷ் இன் யூஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே செட்டுக்கு தயாராகும் போதே நீங்கள் பிஜிடிஆர்பி ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுக்கிற வரைக்கும் தயாராக முடியும். பிகாஸ் தேர் இஸ் நோ ஆத்தர் ஸ்பெசிஃபைட் ஹியர். ஸோ ஃபிக்ஷன்னா நீங்கள் எல்லாமே ஃபிக்ஷன் ஃபுல்லாகவே படிக்கணும். ஸோ ஷார்ட் ஸ்டோரினா தெரிஞ்சிருக்கணும், நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ், எஸ்ஸேஸ், ஆர்டிகிள்ஸ் இது எல்லாமே நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், டிஎன் செட் எழுத முடியும். ஸோ இதை நம்ம ஒரு பேசிக்கா வச்சுக்க முடியும். செட் எழுதுறவங்க எல்லாமே தான் படிக்கிறாங்க, நம்ம வந்து பிஜிடிஆர்பிக்கு கம்மியா எக்ஸ்பெக்ட் பண்ண இனிமேலும் முடியாது. இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப ஹையா போயிட்டு இருக்கிறதுனால சிலபஸ் மஸ்ட் பி இன்க்ரீஸ்னா அப்படியே புதுசா வச்சிருக்க 10 யூனிட் 12 ஆக்கவோ 15 ஆக்கவோ கண்டிப்பா போறது இல்லை. பட் இந்த பிரிஸ்கிரைப்டு சிலபஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் யூனிட் 5ல வந்து லாங்குவேஜ் வந்துடுது, பேசிக் கான்செப்ட் தியரிஸ் அண்ட் பெடகாகி இங்கிலீஷ் இன் யூஸ், இங்கிலீஷ் இன் இந்தியா, ஹிஸ்ட்ரி, எவல்யூஷன், கல்ச்சுரல் ஸ்டடீஸ், லிட்ரரி கிரிட்டிசிசம், லிட்ரரி தியரி, போஸ்ட் வேர்ல்டு வார் 2. ஸோ இது வந்து நமக்கு பிஜிடிஆர்பியில் இப்போ வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம், இப்போ வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோம்னா ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல் இன் இங்கிலீஷ், இது வந்து நமக்கு பிஜிடிஆர்பியில் வராது. ஏன்னா வந்து டிஎன் செட் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பிளஸ் பிஹெச்டி ஜேஆர்எஃப்க்கும் கொடுக்கறதுனால ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன் இங்கிலீஷ் தேவையில்லை. பட் நமக்கு இது எல்லாமே கான்செப்ட் தான், இன்டெப்தா நம்ம படிக்கிறத ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கறது பிஜிடிஆர்பியில கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ராமால நீங்க இதெல்லாம் படிங்க, இந்த ஏஜஸ்ல, பொயட்ரியில இதெல்லாம் படிங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சாசர் டு ரிவைவல் ஆஃப் லேர்னிங். இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு நெட்டு அதோட ஹெட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் அமெரிக்கன் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் காமன்வெல்த் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காமன்வெல்த்ல தனியாக கொடுத்துருக்காங்க, அமெரிக்கன் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் லிட்ரரி கிரிட்டிசிசம் பிகினிங் டு பிரசன்ட், கிளாசிக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் லிட்ரேச்சர், history of English literature, English language teaching, English linguistics, English sociolinguistics. ஸோ ரொம்ப 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 வாஸ்டான சிலபஸ் நமக்கு இதில். ஸோ இதில் நீங்கள் எதையுமே ஒமிட் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சாசர், பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கும் போது சாசர்லேருந்து ப்ரெசன்ட் வரைக்கும் 20th century 63 வரைக்கும் இது நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் வரலாம். 20th century அப்படிங்கிறது இப்போ எப்போ வரைக்கும் வரலாம், 2000 வரைக்கும் வரலாம், 2020 வரைக்கும் கூட வரலாம். ஸோ லாஸ்ட் நம்ம யூஜிடிஆர்பிலலாம் பார்த்தீங்கன்னா சேத்தன் பகத் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல எடுத்துக்கும் போது நமக்கு வால்ட் விட்மன், அதுலேருந்து வந்து இப்போ இருக்கிற அமெரிக்கன் போயட்ஸ் அண்ட் ரைட்டர்ஸோட ஆப்ரஹாம் லிங்கனோட போயட் வந்து வால்ட் விட்மன் எழுதுனது கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ப்ரெசன்ட்ல வந்து ஒபாமா பத்தி எழுதின லிட்ரேச்சர் வந்து 3 இருக்கு. நான் அந்த நைஜீரியன் லிட்ரேச்சரோட லிங்க் ஆகுற மாதிரியான ட்ரைபல் பேக்ரவுண்டு இந்த மாதிரியான கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் காமன்வெல்த் லிட்ரேச்சர்ல இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் இருக்கு. ஸோ ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர், ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர், கனடியன் லிட்ரேச்சர் ஆஃப் அதர் காமன்வெல்த் கண்ட்ரி, ஸோ எல்லாமே இதுல வருது. ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகினிங் டு ப்ரெசன்ட், ஸ்டார்டிங்ல கிரிட்டிசிசம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து அரிஸ்டாட்டல்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் சாக்ரேட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். நமக்கு பொயட்டிக்ஸ் வந்து ரொம்ப பேஸ்ன்னு சொல்லலாம்.
ஸோ சாக்ரேட்ஸ்லேருந்து பிளாட்டோலேருந்து அரிஸ்டாட்டில்லேருந்து ப்ரெசண்ட்ல இருக்க கிரிட்டிசிசம் இப்போ நமக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஆஃப் ரீடிங் வேன்சி பூத் வரைக்குமே, அதுக்கப்புறம் வந்த லிட்ரேச்சர்ஸ் வரைக்குமே இதில் கொண்டு வரலாம். அப்புறம் கிளாசிக்ஸ் ஆஃப் வேர்ல்டு லிட்ரேச்சர். அப்போ இப்போ ப்ரெசண்ட்ல இருக்கிற வேர்ல்டு லிட்ரேச்சர்ஸ்ல ரொம்ப தேவையானது, அதாவது லைஃபுக்கு தேவையான விஷயங்கள், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கிற லிட்ரேச்சரை நமக்கு ப்ரெஸ்கிரைப்டு சிலபஸாக கொடுக்கலாம். நமக்கு தேவையான இப்போ வார் போயிட்டு இருக்கு, வாருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய லிட்ரேச்சர், இல்ல என்விரான்மெண்ட்டை ரொம்ப பாதுகாக்கக்கூடிய லிட்ரேச்சரா இருக்கலாம், இல்ல குழந்தைங்களோட சேஃப்டியா பேசக்கூடிய லிட்ரேச்சரா இருக்கலாம். ஸோ இப்போ வேர்ல்டு கிளாசிக்ல எது பெஸ்ட்? அடுத்து இது ஆஸ் யூஷுவல் ஹெல்ன்னு நம்ம சொல்லுவோம், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இது வந்து உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆரிஜின்ல ஆரம்பிச்சு இப்போ ப்ரெசென்ட்ல எப்படிலாம் வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, சின்டாக்ஸ் என்ன, மார்ஃபிம் என்ன, அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து நம்ம ஆரிஜினா லெட்டின் வேர்ட்ஸ்லேருந்து எதாவது வந்து எடுத்திருக்கோம், ஃப்ரெஞ்ச்லேருந்து எதாவது எடுத்திருக்கோம், இது எல்லாமே ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், என்னென்ன லாங்குவேஜ் குரூப்ஸ் இருக்கு, இது எல்லாமே இதில் வந்துடும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு நமக்கு? கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், ஆடியோ பைலிங்குவல் மெத்தட், ஆடியோ டிரான்ஸ்லேஷன் மெத்தட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், இது எல்லாமே நம்ம கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் டீச்சிங், இஎல்டி லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங், இது எல்லாத்தையும் எப்படி கிளாஸ் ரூம்ல இம்பார்ட் பண்றது அப்படிங்கிறது இருக்கலாம். அடுத்து இங்கிலீஷ் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ இங்கிலீஷ் லிங்குவிஸ்டிக்ஸ் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மதர் டங்கா இருக்கு, எங்கெல்லாம் ஃபாரின் லாங்குவேஜா இருக்கு, எப்படி ஒரு பெரிய லிங்க் லாங்குவேஜா இருக்கு, இது எல்லாமே நம்ம ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்றத நம்ம இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. யூஜிசி நெட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து ரெடி பண்ணி அதை ஜாட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ லிட்ரரி மூமெண்ட்ஸ் அண்ட் பீரியட்ஸ். ஸோ நான் இதை ஆக்சுவலாக எனக்கு இதை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இதில் வந்து லிட்ரரி மூமெண்ட்ஸ் அண்ட் பீரியட்ஸாக இருக்கட்டும், லிட்ரரி டிவைசஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்ரரி தியரி அண்ட் கிரிட்டிசிசத்தோட ஓவரால் பாப்புலர் லிட்ரரி டெக்ஸ்ட் என்னன்னா, இதெல்லாம் வந்து தனித்தனி வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. லிட்ரரி மூமெண்ட்ஸ் அண்ட் பீரியட்ஸ், ஃபாதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதே 2 வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம் நம்ம. இப்போ ஃபாதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ்னா என்னன்னா, ஹூ இஸ் த ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ட்ராமா அப்படின்னு எடுத்தோம்னா ஹென்ரிக் கிப்சன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயம் இந்த மாதிரி ஃபாதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எல்லாமே நான் ஒரு 2 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்க்கும்போது லிங்குவிஸ்டிக்ஸ், லிட்ரரி டிவைசஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இதெல்லாம் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்மளோட இதில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துங்க. திரும்பவுமே நான் அதை வந்து இன்னுமே கரெக்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த முக்கியமான டாப்பிக்கை நம்ம என்னதான் பண்ணாலும் லிங்குவிஸ்டிக்ஸ், லிட்ரரி டிவைசஸ், லிட்ரரி மூமெண்ட்ஸ் அண்ட் பீரியட்ஸ், மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம், இதுல 3-4 டாபிக் வந்து நம்ம இப்போ படிக்கலாம். எந்த சிலபஸ் வந்தாலும் படிக்கிறதுக்கான ரொம்ப அதுலேயும் நிறைய ப்ளூ பிரிண்ட் படி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கப்படுற டாபிக்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எஜுகேஷனல் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பிஎட் கோர்ஸ் வந்து 1 to 2 இயர்ஸாக மாறினதுக்கு அப்புறமும் நமக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகலை. இப்போ 2லேருந்து 4 ஆக போகுது. ஸோ 2 ஆகாட்டியும் அதுக்கான டிராஃப்ட் சிலபஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்மளோட எஜுகேஷனல் சைக்காலஜியோட பேப்பர்ஸும் இருக்கும் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி 30 மார்க்ஸுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும். ஆனால் தியரிஸ் அண்ட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து நமக்கு மாற போகிறது இல்லை சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும். பட் நியூ தியரிஸ் வில் பி ஆடட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிஜிடிஆர்பி சிலபஸ் சேஞ்சில் இருக்கலாம். ஸோ என்இபி 2023, அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் சிலபஸ், எவாலுவேஷன் மெத்தட்ஸு, டீச்சிங் மெத்தடாலஜி, இதெல்லாம் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜியில் நமக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கிளியர் கட்டாகவே சொல்லியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய பேருக்கு இந்த லிட்ரேச்சரை சம்மந்தப்பட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். திரும்பவுமே ஒவ்வொரு வீடியோவுமே நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் நம்ம பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன் செட் 2024 மனசில் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா காமன் டாபிக்ஸ் டு பி ஸ்டடிட் பிஃபோர் சிலபஸ் இன் டீடைல்ட் அனலைசிஸ் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். இன்னுமே காமன் டாபிக் அண்டு எந்தெந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் எப்போவுமே சொல்கிறது தான் எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸ், ஹவு டு ஸ்டடி போம், ட்ராமா, நான் ஃபிக்ஷன், ஃபிக்ஷன் இன் சீரீஸ், மோட்டிவேஷனல் சீரீஸ், மெமரி என்ஹான்சிங் டெக்னிக்ஸ், சக்ஸஸ் ஐடியா ஷேரிங், இது எல்லாமே நம்மளோட சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது
இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தா இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மை செல்ஃப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.